இதில் ஒரு பர்சன்டேஜ், இதில் ஒரு பர்சன்டேஜ், இதில் ஒரு பர்சன்டேஜ், இது நாளைக்கு அடி வாங்கிச்சுன்னா இது நம்மளை காப்பாற்றும். என்ன சார் இது சொல்லவே இல்லையே, இவ்வளோ காலமாக நீங்கள் வீடியோ வச்சு ஓட்டிகிட்டு இருக்கீங்க, என்ன சார் இது சொல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா, ஏற்கனவே நிறைய மியூச்சுவல் ஃபண்டோட நிறைய வீடியோ நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நிறைய பேர் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்டுனா ஷேர் மார்க்கெட்டை நம்பி இருக்குது, அதை ஒட்டி இருக்குது சார், அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஷேர் மார்க்கெட் திடீர்னு ஊந்துச்சுன்னா அந்த மாதிரிலாம் ஆகாது. இல்லை கொரோனா டைமில் ஊந்துருச்சு, கரெக்டு, ரைட்டு. அது மட்டும் இல்லை, அதனால் ஒரு பயம், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் விலை பயங்கரமாக ஜாஸ்தி ஆகி போச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா, ஷேர் மார்க்கெட்டை ஒட்டி இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் மேலே போச்சுன்னா அது பெனிஃபிட் கிடைக்கும். ஆனால் இது மேலே போச்சுன்னா எங்களுக்கு பெனிஃபிட் எல்லாம் போச்சு சார், வேஸ்ட் சார். அது அப்போது இதையும் சேர்ந்தா மாதிரி ஒன்று கிடைக்குமா அப்படின்னா, எல்லாரும் இது வந்து நீங்கள் கோல்டு பீஸ் வாங்க, இல்லை சில்வர் பீஸ் வாங்குங்க அப்படின்றாங்க. அது என்னென்ன ஒரே புரிய மாட்டேங்குது. நீங்கள் தான் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கீங்க, எஸ்எஸ்ஐபி பற்றி பேசுறீங்க, அதை பற்றி இதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இதுவும் வேணுன்ற மாதிரி எதுவுமே இல்லையா? அந்த மாதிரி ஒரே மருந்தில் எல்லா நோயும் தீரணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியாது, அது இல்லையா அப்படின்னா இருக்கு. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர் மார்க்கெட்டும் இருக்கும், தங்கம் வெள்ளி இருக்கும், டெட் ஃபண்ட் அதுவும் சேர்ந்து எல்லாமே சேர்ந்து மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. அதில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டோட பெனிஃபிட் உங்களுக்கு வரும், நாளைக்கு வெள்ளியும் சில்வரும் மேலே போச்சு அதோட பெனிஃபிட்டும் வரும், ரெண்டுத்தையும் கம்பைனாக மேலே. என்ன சார் இது சொல்லவே இல்லையே, இவ்வளோ காலமாக நீங்கள் வீடியோ வச்சு ஓட்டிகிட்டு இருக்கீங்க, என்ன சார் இது சொல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா, கரெக்டாக சார், கேள்வி கேட்டால் தானே சார், அதை பற்றி யாராவது ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா கிளாரிஃபிகேஷன் வேணும், நான் சொல்லிட்டு போகிறேன், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு பேர் மல்டி அசெட், மல்டிபிள் அசெட். ஷேர் மார்க்கெட் ஒரு அசெட், டெட் ஒரு அசெட், வெள்ளி ஒரு அசெட், தங்கம், இது எல்லாமே கம்பைன் ஆகி இந்த மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணோம், கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம், கொஞ்சம் டெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம், கொஞ்சம் வந்து சில்வரில், கொஞ்சம் தங்கத்தில், எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஒரு பர்சன்டேஜ், இதில் ஒரு பர்சன்டேஜ், இதில் ஒரு பர்சன்டேஜ், இது நாளைக்கு அடி வாங்கிச்சுன்னா இது நம்மளை காப்பாற்றும். வெள்ளி சில்வர் அடி வாங்கிச்சுன்னா இப்போ ஒரு மேலே போய் தங்கம் வெள்ளி மேலே போய் தகாலும் ஒரு 10-20% கீழே வரலையா, அப்போ வந்து ஷேர் மார்க்கெட் மேலே போய் இது நம்மளை காப்பாற்றும். ஸோ பேலன்ஸ் ஆகிட்டு, ஸோ குஷன் கொடுக்கும். இந்த இடத்துல பிரச்சனை வந்தால் இது நமக்கு குஷன் கொடுக்கும், இந்த இடத்துல பிரச்சனை வந்தால் இது நமக்கு குஷன் கொடுக்கும். ஸோ பஃபர் அப்படியே பாட்டு பேலன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு நஷ்டம்னு வந்தால் விட பெருசாக அளவுக்கு நஷ்டம் வராது, லாபம் வந்து அது ஒரு மாதிரி அழகாக நல்ல லாபம் வரும். ஏன்னா இதோட விலையும் ஏறப்போகுது, இதோட விலையும் ஏறப்போகுது. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா நல்ல லாபம் வரக்கூடிய ஒரு சூழல் தான் சார். அதே மாதிரி நாளைக்கு எதாவது ஷேர் மார்க்கெட் ஏதாவது பிரச்சனை வந்தோன்னா, இது வந்து திடீர்னு ஒரு 10-15% அடிச்சானா, இது ஒரு 5% இல்லை 7% மேலே போச்சுன்னா நம்மளோட நெட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2%, 3%, லெஸ் தென் 5% தான் சார் இருக்கும். அது மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஆச்சு சார் அப்படின்னு. கரெக்ட். மல்டிபிள் அசெட் அப்படிங்கிறது நிறைய மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது, நிப்பானில் இருக்குது, கோட்டக்கில் இருக்குது, ஐசிஐசிஐயில் இருக்குது, ஹெச்டிஎஃப்சியில், அந்த மாதிரி நிறைய அசெட்டில் இருக்குது, ஏகப்பட்டதில் வந்து மல்டி அசெட்னு அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபண்டோட எந்த நல்ல பெர்ஃபார்மிங் ஃபண்டோ அதை பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதில் இன்வெஸ்ட் பண்ணால் இந்த அட்வான்டேஜ் இருக்குது. அதாவது அவர்கள் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஷேர் மார்க்கெட்டில், ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வெள்ளியில், ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் கோல்டில், ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் டெட்டில் வந்து கம்பைண்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு ஸ்டெடியாக அது பாட்டுக்கு மேலே போயிட்டே இருக்கும், போருங்களா? ஸோ மல்டி அசெட் அப்படிங்கிறது அந்த மியூச்சுவல் ஃபண்டு, அந்த ஒரு ஃபண்டு இதுதான். இந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மெட்டலோட அட்வான்டேஜும் கிடைக்கும், அந்த ப்ரெஷியஸ் மெட்டலோட அட்வான்டேஜும் கிடைக்கும், ஷேர் மார்க்கெட்டோட அட்வான்டேஜ் கிடைக்கும், டெட்டோட ஸ்டெபிலிட்டியும் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இதில் ஏதாவது இப்படி வேணும், இந்த காம்பினேஷன் வேணும் அப்படிங்கிறத மல்டி அசெட் அப்படிங்கிற அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்ச பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் மெசேஜில் போடுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.